இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, அந்த இடம் போனா என்ன, நமக்கு வேற இடம் கிடைக்காதா என்ன? நீ உடனே கிளம்பு. இன்னைக்கே தேடி ஒரு இடத்த நம்ம முடிவு பண்ணிடலாம். சீனு, இங்க வா. என்னம்மா? வாடான்னு சொல்றல. மாயா, இரு வரேன். சொல்லுமா. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா, என்ன விஷயம்னு சொல்லுமா. வாடான்னு சொல்றல, வா. வா சீனு. மாமா, என்னம்மா? வா சொல்ற. என்ன இவ புள்ளைய தனியா கூட்டிட்டு போய் அப்படி என்ன ரகசியம் பேச போறா? என்னம்மா? டேய் சீனு, நீ என்னடா? அவ டான்ஸ் பள்ளிக்கூட ஆரம்பிக்கிறதுக்கு அவளே விட்டா கூட நீ விட மாட்ட போல இருக்கே. சும்மா இருக்கிறவள நீ எதுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க? அம்மா, இப்ப என்னதாம்மா உன் பிரச்சனை? நம்ம குடும்பம் என்ன ஆட்டக்கார குடும்பமா? நம்ம வீட்டு பொண்ணுங்க பள்ளிக்கூடம் வச்சு புள்ளைங்க முன்னாடி ஆடிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராதுடா. அப்புறம் அங்க ஆடுறேன் இங்க ஆடுறேன்னு சொல்லிட்டு இங்க பாரு, இதெல்லாம் எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. டான்ஸ் பள்ளிக்கூடம் வைக்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுக்கு இடம் பாக்குற அது இதுன்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிற வேலையை வச்சுக்காத. ஒழுங்கா போய் உன் கடை வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? மாயா படிச்ச பொண்ணு. அவளுக்குன்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே இருக்குமா. ஒரு புருஷனா அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் இல்ல? ஐயோ அம்மா, நாட்டியங்கிறது ஒரு கலை. மாமாவே இதுக்கு ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்திருக்காரு. நீ என்னமா பழைய ஆள் மாதிரி குடும்ப பொண்ணு கௌரவம்னு என்னென்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, மாயா டான்ஸ் ஸ்கூல் வெப்பா. அதுக்கு நான் எல்லா விதத்திலையும் அவளுக்கு உதவியாவும் பக்கபலமாவும் இருப்பேன். நீ ஏதாவது சொல்லி நான் தடுக்காதமா. சபாஷ் மகனே, சபாஷ் சபாஷ். ஓ அம்மா இப்படித்தான் எங்கிட்டையும் பேசுனா. ஆனா இவ பாச்சா எல்லாம் எங்கிட்ட செல்லுபடி ஆகல. அதான் அவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. டேய் சீனு, இதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காதடா. மாயாவை கூட்டிட்டு போய் அவ ஆசைப்பட்ட மாதிரி இடத்த முடிச்சிட்டு வா. அதை விட்டுட்டு. சரிப்பா. ஏண்டி, நீ எல்லாம் எப்படி திருந்த போற? திருந்தவே கூடாதுங்கிற கொள்கையோட வாழ்றியா? நல்லா